Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான பூண்டு கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு, அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த குழம்பை வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு கொடுத்தாலே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நான் மண் கடாய் எடுத்திருக்கேன். இதில் செய்யும்போது இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 10-15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது மொத்தமாகவே ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம அரைக்க தான் போகிறோன்றதுனால வெங்காயம் தக்காளியை பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ரெசிப்பியில் சேர்க்க போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல, நம்ம ஏற்கனவே இது வதக்கிறதுக்காக சேர்த்த எண்ணெயில் மீதம் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இப்போ இது கூடவே இன்னும் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே வத்த குழம்பு, கருவேப்பிலை குழம்பு இதுக்கெலாம் அதிக எண்ணெய் செலவாகும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிக காரசாரமான குழம்புக்கெலாம் வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ அது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் தாளிக்கிறதுக்காக சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நிறைய கருவேப்பிலை அரைச்சி சேர்க்கணும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துட்டு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நிறைய குவான்டிட்டியில் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இந்த குழம்புல பூண்டு அரைச்சும் சேர்க்குறோம், முழுசாகவும் சேர்க்குறோம். ஸோ அந்த ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கருவேப்பிலை பொடி சேர்க்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக அரைக்க போகிறீங்கன்னா 1 கப் அளவு கருவேப்பிலை எடுத்துகிட்டு நார்மல் வெறும் கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க. அந்த பொடியை இப்போ சேர்த்துடலாம். நான் பல்காக கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருப்பேன். அடிக்கடி கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, கருவேப்பிலை வாங்கிட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு சன்லைட்டில் ட்ரையாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்குவேன். ஒருவேளை சன்லைட் இல்லாத சமயத்தில் வெறுமனே கடாயில் வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை இந்த கருவேப்பிலை குழம்பு செய்யும் போதும் அடிக்கடி நம்ம அரைச்சி பொடி பண்ண தேவை இருக்காது. நம்ம டக்குன்னு அந்த பொடியை எடுத்து போட்டு கருவேப்பிலை குழம்பு செஞ்சிடலாம். இப்போ இந்த பொடி போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாஸ்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் இது நல்லா வறுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே இது நல்லா வறுபடணும். ஒரு 30 செகண்டுக்கு நல்லா இதை வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம், அந்த விழுதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அந்த மசாலா இந்த அரைச்ச விழுது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா இதை கலந்துக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கூட இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கும் போது நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வரும். அப்போ குழம்பு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியுது லேசாக அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை லேசாக அலசிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் சேர்த்துருக்க தண்ணி இப்போதைக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாக கருவேப்பிலை குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாகவே வைக்க பாருங்கள்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட புளி கரைசல் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா வந்து வெளிவிட்டு வந்திருக்கு. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் சர்வ் பண்ணோன்னா நல்ல ஒரு குழம்பு மாதிரி இருக்கும். இதை விட கொஞ்சம் கெட்டியாக்கிட்டோன்னா நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்க குழம்போட அளவு ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இதை இறக்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் சொன்னது போல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இது நல்லா வத்த வச்சுட்டு கூட சர்வ் பண்ணலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை பூண்டு குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி பூண்டு குழம்புலாம் இருக்குது, வத்த குழம்பு இருக்குது. அதோட லிங்க்ஸ்லாம் கூட நான் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.